வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுத்துட்ருக்கிற வைகுண்ட ஏகாதசிக்கான டிக்கெட்டு, அதை பற்றின விவரங்கள் இதில் பார்க்கலாங்க. இன்றைக்கி தேதி 12, 13ஆம் தேதிக்கான டிக்கெட்டு இப்போ கொடுத்துட்ருக்காங்க. நேற்று நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சதுங்க. அது மொத்தம் 46,000 டிக்கெட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக 40,000 டிக்கெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 46,000 டிக்கெட்டு 13ஆம் தேதி தரிசனத்துக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நேற்று நைட்டு ஆரம்பிக்கும் பொழுது 10 மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது அதிகமாக கூட்டம் இல்லை. இருக்கிற பக்தர்களை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. திடீர்னு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சதுனால அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்த பக்தர்கள்லாம் டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வர பக்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. 46,000 டோக்கனில் இன்றைக்கி நைட்டு விடிய காலையில் பார்த்தீங்கன்னா 3:15 அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ 27,000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. ஒரு 19,000 டிக்கெட் தான் அது வரைக்கும் போயிருந்ததுங்க. அதுக்கப்புறம் பாக்கி 27,000 டிக்கெட்டில் காலையில் 7:30 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 டிக்கெட் அவ்வளோ அவைலபிள் இருந்தது. ஒரு 10,000 டிக்கெட் இடையில போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப 9:15 அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 9:11 அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது 10,768 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. இந்த விடியகால நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,000 டிக்கெட் கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. இது வரைக்கும் போன டிக்கெட்டு கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் வருது. ஆனால் பொழுது விடிஞ்ச பிறகு பகலில் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி 1 மணி நேரத்தில் 3,000 டிக்கெட் தான் போகும் அப்படின்னு கணக்கு பண்ண முடியாதுங்க. 1 மணி நேரத்தில் 5,000 டிக்கெட் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருப்பதியில் 3 இடத்துல டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்புல இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்கிற ஸ்ரீனிவாசம், அலிப்பேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பேரி நடைபாதை பக்கத்தில் இருக்குது. இந்த 3 இடத்துலையுமே அவங்க வழக்கமாக சொன்ன மாதிரியே டோக்கன் கொடுக்குறாங்க. ஆனால் சொன்ன டயத்தை விட முன்னாடி கொடுக்குறாங்க. அது ஒன்று தாங்க இதில் வித்தியாசம். 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு, திங்கட்கிழமை நாளைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கான டோக்கன் 46,000 டோக்கனு நேற்று, அதாவது சனிக்கிழமை இரவு 10 மணிலேருந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது காலையில் 9:15 வரைக்கும் போயிட்டு இருந்தது. 9:15க்கு 10,768 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நான் இந்த வீடியோ போடுறதுக்குள்ளார முடிஞ்சாலும் முடிஞ்சிருக்கலாம். இடையில நான் ஒரு போஸ்ட் போட்டேன். அதனால் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. திருப்பதியில் வர்ற கூட்டத்தை பொறுத்து தான் இது. அடுத்தது 14ஆம் தேதி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இது வரைக்கும் தெரியலிங்க. கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லை இதோட நிப்பாட்டிட்டு மறுபடியும் இன்றைக்கி நைட்டு கொடுப்பாங்களா நாளைக்கு காலையில் கொடுப்பாங்களாங்கிறத பற்றி தெரியல. ஏன்னா இவங்க இந்த முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணால் ரொம்ப ஓவராக கூட்டமாகிடும் அப்படிங்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காமல் சாதாரணமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டோக்கன் கொடுக்குறத. அதனால் இது முடிஞ்ச பிறகு தாங்க அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னோடய சேனலில் போடுறேங்க. இன்றைக்கி 13ஆம் தேதிக்கான டோக்கன் போயிட்டுருக்கு. இது இப்போ 12 மணி ஆகிடுச்சிங்க. இப்போ வீடியோ நான் போடும்பொழுது 12 மணிக்கு அந்த வீட்டு டோக்கன் இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா காலைல 9:15க்கு 10,700 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிள் இருந்தது. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 9:15 இப்போ 12:15 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது. 2 பேர் என்ன கேட்டிருந்தாங்க. அதுமாரி நான் 1 மணிக்கு போவேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தங்க 12:30 மணிக்கு போவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெயினில் வந்தாங்கன்னா இம்மீடியட்டாக இறங்கி நேராக விஷ்ணு நிவாசத்துக்கு போனாங்கன்னா உடனடியாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அங்கே எவ்வளோ கியூவில் நிற்கிறாங்கிறது தெரியல. அதை பொறுத்தா அது. அதுமாரி இன்னொருத்தவங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னா நேராக இறங்கின வேகத்துக்கு ஸ்ரீனிவாசத்துக்கு போனாங்கன்னா ஓரளவு டிக்கெட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை வெஹிக்கிள் இருந்ததுன்னா நேரடியாக பூதேவி காம்ப்ளெக்ஸ் போகலாம். இது 2 விட அங்கே கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடத்துல முயற்சி பண்ணி பாருங்கள். தனித்தனியாக ஒரு இடத்துக்குலாம் டோக்கன் கிடையாதுங்க. பொதுவான டோக்கன் மொத்தமாக உள்ள டோக்கன் தான். எங்கே காலியானாலும் 3 இடமும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள அக்காமடேஷன் நிறைய அவைலபிள் இருந்துகிட்டு இருக்குங்க. இப்போ வைகுண்ட துவார நாட்களில் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா 1000 ரூம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தர்ஷனுக்கு, அதுக்கப்புறம் நன்கொடையாளர்களுக்கெலாம் ஒதுக்கிட்டாங்க. 50 ரூபா 100 ரூபா மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அக்காமடேஷன் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால டயத்துக்கு வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இடம் கிடைக்கலன்னா திருப்பதியில் தங்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவைலபிலிட்டி நிறையாவே இருக்குது. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 1065 ரூம் அவைலபிள் இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் திருமலைக்கு போகும்பொழுது தங்குற பிளானில் இருந்தீங்கன்னா நேரடியாக போய் அந்த சிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நேற்று நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் கூட ரூம் அவைலபிலிட்டி இருந்திருக்கு. அதுமாதிரி நைட்டு பூரா கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா தரிசனம் 24 மணி நேரம் போயிட்டு இருக்கிறதுனால கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வாய்ப்பு இருக்கவங்க யூஸ் பண்ணிங்க. அக்காமடேஷன் இருக்குது. டிக்கெட் கையில் வச்சுருக்க பட்சத்தில் நேரடியாக போயிட்டு அக்காமடேஷன் எடுக்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்துக்கலாம். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.